மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. வாங்க. சரி, சீர்வரிசை சாம தட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். சரி சரி சரி, போ. வா வா வா. ஏங்க ஏன் இப்படி ஓரமா ஒதுங்கி நிக்கிறீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. நீங்க தங்கச்சியோட அண்ணன், முதல்ல போய் எல்லாரையும் பார்த்து கவனிங்க. சரிங்க, நீங்களும் வாங்க. நான் இங்கேயே நிக்கிறேன், நீங்க போங்க. ஆரத்தி எடுக்கிற தட்டுல பச்சரிசி போட்டு எடுக்கிறத நம்ம ஒரு வழக்கம். மறக்காம போடணும்னு சொன்னேன்ல, எங்கடி பச்சரிசி? இத்தனை பேர் இந்த வீட்ல இருந்து என்னடி பிரயோஜனம்? எதுக்குமே லாய்க்கு கிடையாது யாருமே. நல்லா திங்க வேண்டியது. கல்யாண வீட்டுக்கு போனோமா, கறி சோறு தின்னமா, நல்ல மேக்கப் போட்டுக்கலாமா, நல்ல புடவை கட்டிக்கலாமா, இதுக்கு தாண்டி நீங்க லாய்க்கு. ஐயோ ஐயோ ஐயோ, சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் முக்கியம் கிடையாதா? அதானே முக்கியம். சொல்றத ஒண்ணு கூட செய்யாதீங்க. ஆச்சி ஆச்சி இந்தாங்க. உன்னை யாரடி இங்க வர சொன்னது? நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம இங்க வந்த? இல்ல ஆச்சி. வாடி. ஆச்சி. ஏய் வா. ஆச்சி ஒரு நிமிஷம். இந்த அர்ச்சனா எப்படியோ பேசி 6 கிலோ ஸ்வீட்டை தேத்திட்டு வந்துட்டேன். எங்க அது நம்ம வீட்டு கடைங்க, என்னோ திருடிட்டு வந்த மாதிரி சொல்றீங்க. காசு குடுக்கலையே, குடுக்க போறதும் இல்ல. சரி அது இருக்கட்டும் விடுங்க. இந்த பார்வதி, ஆதி, மயிலு இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பியாச்சு. இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும்ல. மச்சினிச்சிக்கு கல்யாணம்னா ஜாலியா போய் உட்கார்ந்து காலை ஆட்டிட்டு விருந்து சாப்பிட்டு வர்றது ஊர் வழக்கம். இங்க என்னடான்னா எல்லாம் ரிவர்ஸா நடக்குது. குழம்பெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்தாங்க இது பிடிங்க. என்ன பண்றீங்க நீங்க ரெண்டு பேரும்? ஆதி நீ எப்படி இங்க வந்த? டேய் ஆதி, நீ ஏன்டா இங்க வந்த? எது ஏன் வந்தியா? என்ன ரெண்டு பேரும் உளறிட்டு இருக்கீங்க? இல்லடா, எப்ப வந்தேன்னு கேக்குறேன். இப்பதான் வாரேன். அம்மா நீங்க என்ன ஜமுகாலத்தை மடிச்சிட்டு இருக்கீங்க? அது சும்மாதான், அழுக்கா தூசியா இருந்துச்சு, மடிச்சு வைக்கிறேன். அழுக்கா இருந்தா துவைக்க தானே போடணும். ஐயோ சாமி, நான் துவைக்க தான் போறேன், நீ கொஞ்சம் உள்ள போறியா? இவங்க என்ன இவ்வளவு தேவையில்லாம டென்ஷன் ஆகுறாங்க? நீ ஏதாவது சொல்லி கோவப்படுத்திட்டியா என்ன? நீ வேற போடா. சரி போடா டேய். என்னங்க உங்க தம்பி பாட்டுக்கு திடீர்னு வந்து நிக்கிறான்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனா உடனே வந்து நிக்கிறான். ஒருவேளை வேலை தீந்து போச்சா என்னமோ? ஏங்க தீந்து போறதுக்காக என்ன பஜ்ஜியா போண்டாவா? வளராதீங்க. இப்போ ஆதியை வெளியே அனுப்புறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. நீ இப்படி திடீர்னு கேட்டா நான் எப்படி அர்ச்சனா சொல்லுவேன்? அவ்வளவு யோசிக்கிறவனா இருந்தா நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணி இருக்க போறேன்? சின்ன கொலை வெறி ஏத்தாதீங்க.
முதல்ல ஐடியாவை சொல்லுங்க. ஆ, இந்த மயில கரண்ட் பில் கட்ட அனுப்புன மாதிரி நம்ம ஆதிய வேற ஏதாவது பில் கட்ட அனுப்பிடுவோமா? அதுக்கு ஏன் பணம் தானா? எங்க கூப்பிடுங்க, நீங்க கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. டேய் ஆதி, டேய் ஆதி. என்னண்ணே? அது அது போன வேலை என்னாச்சு ஆதி? இவ்ளோ சீக்கிரம் திரும்ப வந்துட்ட? அந்த வேலைக்கு அப்ளிகேஷனே 5000 ரூபாயா. பெங்களூர் போய் தான் எக்ஸாம் எழுதணுமா. கடைசியில சம்பளம் எவ்வளவுன்னு பார்த்தா வெறும் 14000 தானா. அதான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டேய், நிலைமை தெரியாம ஏன்டா அப்படி வந்த? 14000 இருந்தாலும் கவர்மெண்ட் வேலைடா. ஏதோ வேலை கிடைச்ச மாதிரியே பேசுற. அது வெறும் அப்ளிகேஷன் போடுறது மட்டும் தானே. ஆதி, எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன? இந்த சீரியல்லாம் பார்க்காம என்னால வாழவே முடியாது. கேபிள் டிவி வேற பணம் கெட்டாம இருக்கு. இன்னைக்கு கட் பண்ணாலும் கட் பண்ணிடுவான். நீ போய் கேபிள் டிவிக்கு பணம் கட்டிட்டு வரியா? எங்க கொடுங்க. கொடுங்க. டேய், சில்லறை இல்லடி. 500 ரூபாய் தான். 500 ரூபாயே சில்லறதா கொடு. நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன். டேய், 500 ரூபாடி. டேய், அப்பா, திரும்ப யாராச்சும் வராம இருக்கணுங்க. மொத்தத்துல அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராம போனா நல்லாதான் இருக்கும். வாய கழுவுங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? புடிங்க அந்த ஜமுக்காலத்தை. ஆச்சி, ஆச்சி, நீ எதுக்கு அங்க வந்த? இல்ல உன்னை யார் அங்க வர சொன்னது? ஆச்சி, நீங்க பச்சரிசி வேணும்னு கேட்டீங்கல்ல, அதான். நான் உன்கிட்ட கேட்டேனா? உன் பேர் சொல்லி உன்னை கூப்பிட்டேனா? ஏண்டி எல்லாத்துக்கும் தேவையில்லாம முந்திரி கொட்டை மாதிரி வந்து நிக்கிற? நீ ஒரு வேலை செஞ்சா அது தானே கெட்டு போயிடும். இல்லைன்னா நீ அதை கெடுத்து வச்சிடுற. மொத்தத்துல நீ தொட்டது எதுவுமே விளங்கவே மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கடி நல்ல காரியத்துல முன்னாடி முன்னாடி வந்து நிக்கிற? இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நான் உன்னை எங்கேயுமே பார்க்க கூடாது. ஒதுங்கி ஓரமா நிக்கணும், புரியுதா? ஏய் அர்ச்சனா, என்ன உன் தங்கச்சி பொண்ணு பார்க்க ஆளு வர்றாங்க? என்ன உன் தங்கச்சியும் வரல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் காணோம். என்னதான் ஆச்சு? இப்பதாங்க பேசினேன். 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கத்துல இருந்து கிளம்பி இருக்காங்களாம். இவங்க ஆலங்குளத்துல இருந்து வரணும், அவங்க வள்ளியூர்ல இருந்து வரணும். ஓ, மாப்பிள்ளை வள்ளியூரா? ம். அப்ப வர கண்டிப்பா லேட் ஆகும். நமக்கு என்ன, நாம தான் வீட்டை ரெடி பண்ணி வச்சிட்டோம்ல. வர வழியில வரட்டும். என்ன ஒண்ணு, இந்த ஆதி, பார்வதி, மயிலு, இந்த 3 பேர்ல ஒருத்தர் கூட நடுவுல வந்துடக்கூடாது. இந்த ஆதியும் பார்வதி எப்படியும் வர போறது இல்ல. ஆதி ஊர் சுத்திட்டு மெதுவா தான் வருவான். பார்வதியும் அப்படிதான். ஆனா மயிலு ஈபி கட்டிட்டேன்னு வந்துட போறா. என்னங்க சொல்றீங்க? பொறுங்க, அவளுக்கு இன்னொரு வேலையை கொடுத்து அப்படியே அனுப்பிடுவோம். அது என்ன வேலைன்னு நீயே சொல்லிருமா, என்ன கேட்டுறாத. அப்படியே சொல்லிட்டாலும் பொறுங்க. நமக்கு பாக்கி தர வேண்டிய ஆளுங்க யாராவது தூரமா இருக்காங்களா? அங்க போய் அவளை பணம் வாங்கிட்டு வர சொல்லுவோம். யாரு இருக்கா? குத்தாலத்துல மோகன் கடையில ஒரு 15000 ரூபாய் தரணும். 1 வாரம் ஆகும்னு சொன்னான். இது போதும், விடுங்க. இங்க பாருங்க, இப்ப பஸ் புடிச்சு குத்தாலம் போய் திரும்பி வர்றதுக்கு எப்படியும் 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். மயிலே, சொல்லுங்கம்மா. ஈபி பில் கட்டிட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். சரி 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 சரி. அது முடிஞ்சதும் என்ன பண்ற, நேரா குத்தாலத்துக்கு போற. அங்க மோகன் ஒருத்தர் இருப்பாரு. அவரோட கடைக்கு போய் நமக்கு கொஞ்சம் பாக்கி தர வேண்டியது இருக்கு. அவரோட நம்பர் நான் அனுப்பி வைக்கிறேன். நீ அந்த காசை மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறியா?
அவ்வளவு தூரம் நான் எப்படிமா? என்ன மயிலு, இத கூட எனக்காக செய்ய மாட்டியா மயிலு? வேணா மிச்சத்துக்கு பர்ஃபி வாங்கி சாப்பிடு. ஓகே சரிங்கம்மா. அங்க போயிட்டு ஃபோன் பண்றியா? சரி மயிலு, சரி. ஓகே. அம்பிட்டு தாங்க. இனிமே ஒரு தொல்லையும் இல்ல. அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர வரைக்கும் நீயும் ஃப்ரீ, நானும் ஃப்ரீ. வீட்ல வேற யாரும் இல்ல. இந்த நேரத்தை நாம ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாது? கையெடுங்க. ஏய். அட கையெடுங்க. அவங்க எப்ப வேணும்னாலும் வந்துருவாங்க. ஆலயம் மூஞ்சியும் பாரு. போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, போங்க. கல்யாண வேலை தான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. என் தங்கச்சிக்கு இந்த கல்யாணம் எப்படியாவது நல்லபடியா முடியணும்னு நான் வேண்டிட்டு இருக்கேங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த மாப்பிள்ளை வீட்ல நல்ல வசதியா. மாப்பிள்ளை 60,000 என்னமோ சம்பாதிக்கிறாருன்னு சொன்னேன். அதெல்லாம் அந்த காலத்துல ஒரு காசா? பூர்வீக சொத்து நிறைய இருக்கான். அந்த வள்ளியூரை தாண்டி பனக்குடியில 2 விண்டு மில்லு ஓடிட்டு இருக்கான் தெரியுமா? அப்போ வெயிட் கைதான். அதேதாங்க நானும் சொல்றேன். இந்த கல்யாணத்தை எப்படியாவது நம்ம நல்லபடியா முடிச்சு வச்சிட்டோம்னா, அவங்க கிட்டே நம்ம கொஞ்சம் பணத்தை உஷார் பண்ணி நம்ம இன்னொரு பிரான்ச்ச போட்டுருவோம். அப்படியே சொல்ற? ஆமாங்க. அவங்க கிட்ட இருக்கிற சொத்துக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். நம்மளாலதான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஆசையா உதவி பண்ணுவாங்க. ஏன் தங்கச்சி கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. இந்த வீட்டை அப்படியே அழகா கொஞ்சம் மாப் போட்டு வச்சிருங்க. அப்படியே பளபளபளபள பளிச்சுன்னு இருக்கணும். மாப் போடணுமா? நான் போடணுமா? Of course. இப்பதான் நம்ம மயில் போட்டுட்டு போனா. அது ரொம்ப நேரம் ஆச்சுல. இங்க பாருங்க, தூசி படிஞ்சு போச்சு. மாப் போட்டு வைங்க. ஏய் அர்ச்சனா, ஏய். அக்கா சொல்லுங்க அக்கா. ஏதோ நீ பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கன்னு சொன்னாங்களே, ஆமா வீட்டு வேலையெல்லாம் தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும்க்கா. ஓரளவா? கல்யாணம் ஆன பொண்ணுக்கு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சாதானே சமாளிக்க முடியும். அதுவும் மாமியாரு 10 பேர் வேலைய ஒத்தால செய்யறவங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு மருமகளா? சரி, எனக்கு எதுக்கு அந்த வேலை? இத பாரு, பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு வரவங்களுக்காக டீ போடணும். 2 கொதி கொதிச்சு அடங்கினதுக்கு அப்புறம் டீ தூளை போட்டு இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடு. நான் ஒரு வேலையா போயிட்டு வந்துடுறேன். சர்க்கரை எதுவும் போட்டுடாத, நான் வந்து போட்டுக்கிறேன். ஞாபகம் இருக்கட்டும். இவ்ளோ பெரிய பாத்திரத்தை எப்படி இறக்கி வைக்கிறது? ஏங்க இருங்க, அந்த பக்கம் பிடிங்க. அப்படி பிடிங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதுக்கெல்லாம் எதுக்குங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? சரிங்க, நான் சக்கரை போட்டு இதை ஆறதுக்குள்ள எல்லாருக்கும் போய் கொடுக்கணும். நான் போறேன். ஏங்க ஏங்க ஏண்டா இந்த நேரத்துல கூட நீ அவ பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கணுமா சரவணா? இல்லம்மா, டீயை இறக்கி வைக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதான் உதவி பண்ணலான்னு வந்தேன், அவ்வளவுதான். அவ என்ன உதவி செஞ்சாலும் அது உபத்திரத்துல தான் முடியும்னு இப்பதானே உங்க பாட்டி சொன்னாங்க. காதுல விழலையா உனக்கு?
சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவ உன் பொண்டாட்டி தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எத்தனை நாளைக்கு? ஒரு பொறுப்பான மருமகளுக்கான எந்த வேலையும் அவ இதுவரைக்கும் செய்யல. அவளுக்கு நான் கொடுத்த கெடு 3 மாசம் முடிய போகுது. ஆனா இப்ப வரைக்கும் அவ தன்னை நிரூபிக்கவே இல்லை. நீ எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி அவளை நம்ம வீட்டை விட்டு நீ அனுப்பி ஆகணும். அத நீ மறந்திருக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன். முறிய போகுதுன்னு தெரிஞ்சும் ஏன் நீ அதே மரத்துல ஏறிட்டு இருக்க? புரியலையா உனக்கு? அவ பின்னாடியே சுத்தி சுத்தி அந்த உறவை நீ இன்னும் நெருக்கமாக்க பாக்குறேன்னு கேக்குறேன். இப்ப ஆசையில ஏக்கத்துல கையில தான் கயிறு இருக்கேன்னு அதை இறுக்கி கட்டிடலாம். அப்புறம் வேண்டான்னு அவுக்க நினைக்கும் போது அது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், மனசு வலிக்கும். அம்மா இதை எதுக்கு சொல்றேன்னு நீ புரிஞ்சுக்கோ. புருஷனோ பொண்டாட்டியோ கல்யாண உறவுங்கிறது வாழ்க்கை முழுக்க வரப்போறது. அது 7 ஜென்மத்துக்கும் நீடிக்க வேண்டிய சொந்தம். ஆனா உனக்கு தான் சரவணா அதுக்கு கொடுத்து வைக்கல. இத பாரு, 7 மாசம் கூட நீடிக்காம அது முடிய போகுது. நியாயமா பார்த்தா என் மகன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு நான் தான் அவ மேல கோவப்படணும். ஆனா நான் இப்ப அமைதியா போயிட்டு இருக்கேன். இதையெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோ சரவணா, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். கடைசி வரைக்கும் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவோம். எங்களை பிரிக்க நினைக்கிற எந்த ஒரு சக்தியையும் நாங்கள் நெருங்க விட மாட்டோம். நான் சந்தியாவை மனப்பூர்வமாக விரும்புகிறேன். இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் இதுக்கு இந்த ஆசையை விட்டு கொடுக்கணும். அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. சந்தியா எந்த தப்பும் செய்யலையே. அவங்கள பத்தி மற்றவங்க தான் தவறா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த புரிதலை மாத்தி நிஜமா சந்தியா எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு அவங்களுக்கு புரிய வைப்பேன். எந்த காரணத்தை கொண்டும் நான் சந்தியாவை விட்டு தர மாட்டேன்.
சந்தியா என்ன மலைச்சு போய் நின்னு பாத்துட்டு இருக்க? அவர் யாருன்னு பாக்குறியா? நம்ம வளர்மதி இருக்கால, அவ கட்டிக்க போற மாப்பிள்ளையோட தங்கச்சி புருஷன். சரி சரி, இங்கேயே நிக்காம சாப்பிடு. நான் உள்ள போறேன், சீக்கிரம் வா. என்ன சந்தியா, கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இனிமே நீ கிளம்ப வேண்டியதுதான். போய் தயாரா இரு.